ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கும் உணவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்சுலின் உற்பத்தி பற்றாக்குறையினால் நீரிழிவு நோய் மட்டும் இல்லாமல் உடல் பருமன், இதய நோய், PCOS போன்ற பிரச்சனைகளையும் உண்டாக்குது. இப்படி இன்சுலின் தட்டுப்பாட்டை தவிர்க்கிறதுக்கு நீரிழிவு நோயாளிகளுக்கு செயற்கை முறையில் இன்சுலின் ஊசி இல்லாட்டினா மாத்திரைகள் டாக்டர்கள் பரிந்துரை செய்வாங்க. உணவு மூலமாகவும் இன்சுலின் ஹார்மோனை சுரக்க வைக்க முடியும். அப்படி எளிமையான முறையில் இன்சுலின் ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதா வெண்டைக்காயில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வெண்டைக்காயை தொடர்ந்து சாப்பிட்றதுனால இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. வாரத்துக்கு 3 முறை கண்டிப்பாக வெண்டைக்காயை எடுத்துக்கிறத வழக்கமாக்கிறது. சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் மூளையை சுறுசுறுப்பாக இயங்க வைக்கிறதுக்கும் இந்த வெண்டைக்காய் உதவுது. நீங்கள் வெண்டைக்காய் பிஞ்சாக இருந்தால் அப்படியே பறித்து டெய்லி காலையில் இல்லை ஈவினிங்கில் நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா வெண்டைக்காயை வெட்டி வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். அப்படி இல்லை உங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியலைன்னா நீங்கள் ரெகுலராக சாப்பாட்டில் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவதா வெந்தயம் சர்க்கரை அளவை குறைப்பது மட்டும் இல்லாமல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கும் பயன்படுது. இது சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு நீங்கள் இந்த வெந்தயத்தை உங்களோட சாப்பாட்டில் ரெகுலராக எடுத்துக்கலாம். சர்க்கரை நோயாளிகள் வெந்தயத்தை டெய்லி நைட்டு ஊற வச்சு காலையில் அந்த வெந்தய தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும். மூன்றாவதா மஞ்சள்ல அதிக அளவு குருக்மின் வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்கு. மஞ்சள் நேரடியாக கணைய பீட்டா செல்களில் செயல்பட்டு இன்சுலின் சுரப்பை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து மஞ்சளை சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் பால் அதெல்லாம் கலந்து குடிக்கலாம். நீங்கள் எந்த ஒரு பொரியலோ கூட்டோ செய்கிறீங்கன்னா அதில் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு பிஞ்ச் மஞ்சள் கலந்து நீங்கள் தேன் கலந்து கூட குடிக்கலாம். நான்காவதா பாகற்காய். சர்க்கரை நோயாளிகளுக்கு பாகற்காய் ஒரு மிக சிறந்த உணவுனே சொல்லலாம். இதில் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் கூறுகளை கொண்டிருக்கிறதுனால கணையத்தை தூண்டி இன்சுலின் சுரக்க வகை செய்யுது. ஸோ சர்க்கரை நோயாளிகள் தொடர்ந்து பாகற்காய் எடுக்கலாம், ஆனால் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது. ஐந்தாவதா லவங்கப்பட்டையை உணவில் சேர்த்துக்கொள்வது இன்சுலின் உற்பத்திக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த லவங்கப்பட்டையை டீ வச்சு குடிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக லவங்கப்பட்டை பவுடர் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை கலந்து நீங்கள் தேன் கலந்து குடிக்கலாம். இல்லை தேன் கலக்காமல் குடிக்கிறதுனாலும் உங்கள் விருப்பம். உங்களோட சாப்பாட்டில் அதிகமாக நீங்கள் லவங்கப்பட்டையை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆறாவதா மீன்கள். சால்மன், மத்தி, காணாங்கெளுத்தி போன்ற மீன்களில் கொழுப்பு சத்து அதிகம். மற்ற மீன்களை காட்டிலும் இதில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகம் இருக்கு. இது உடல்ல உள்ள செல்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோட மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள இன்சுலின் சுரப்பை அதிகரிக்குது. இதன் மூலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை உடலுக்கு தேவையான ஆற்றலா மாறுது. இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ள வச்சிருக்க கணையத்தால் சீரான அளவுல இன்சுலின் உற்பத்தி செய்யணும். அதுக்கு இந்த கொழுப்பு அமிலங்கள் உதவி பண்ணுது. நெல்லிக்காயில வைட்டமின் C அதிகமா இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அதோட நிறைய திறன் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கு. குறிப்பா இதுல உள்ள பயோ ஆக்டிவ் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இன்சுலின் உற்பத்தியை சீராக்கி கணையத்தோட செயல்பாட்டை மேம்படுத்துது. இது நெல்லிக்காயை சேர்த்து அதோட நீங்க பெர்ரி வகை பழங்களையும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததா பச்சை இலை காய்கறிகள். முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், லெட்யூஸ், ஸ்பினாச் உள்ளிட்ட இலை வடிவ காய்கறிகள் மற்றும் கீரைகளில் ஆக்சிஜனேற்ற பண்புகள் அதிகமாக இருக்குது. கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளில் உள்ள கிளைசமிக் குறியீட்டை உங்களுடைய உடலில் சமன் செய்ய இது உதவும். இன்சுலின் ரெசிடென்ட் திறனை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். அதனால் இரத்தத்தில் சர்க்கரை அளவு சீராக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் டைப் 2 நீரிழிவு வராமலும் தடுக்கும். கணையத்தோட செயல்திறனை அதிகரிக்க செய்யும். பச்சை நிற காய்கறிகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காய், பீன்ஸு, லாங் பீன்ஸ், உங்களுக்கு என்னென்ன கீரை பச்சை நிற கலரில் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவாக கிழங்கு வகைகளில் முள்ளங்கியை தவிர மற்ற காய்கறிகள் எல்லாத்தையுமே சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதிலும் நீரிழிவு நோயாளிகள் கேரட்டு, பீட்ரூட்டு சுத்தமாக தவிர்ப்பாங்க. அதிலும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் சர்க்கரை வள்ளிக்கிழங்குல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் வைட்டமின்களும் மினரல்களும் இருக்குது. இது நம்முடைய கணையத்தோட செயல்திறனை அதிகரிக்க செய்யவும் நீரிழிவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கும் உதவி செய்யுது. ஒரு வகையில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பார்ப்பதற்கு நம்மோட கணையத்தோட தோற்றத்தை ஒத்திருக்கும். அடுத்ததா வினிகர்.
கார்போஹைட்ரேட்டுகள் வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கும் போது கணையத்தோட செயல்பாட்டின் வேகம் வந்து குறைஞ்சு இன்சுலின் சுரப்பில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால வினிகரை டயட்டில் சேர்த்துக்கொள்ளும் போது கார்போஹைட்ரேட்டில் உள்ள கடினமான மூலக்கூறுகளை உடைக்க செஞ்சு கணையத்தின் செயல்பாட்டை மேம்படுத்தும். இதனால இன்சுலின் சுரப்பு வந்து சீராக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய ரொட்டி, குக்கீஸ், பிஸ்கெட்டுகள் அல்லது பழச்சாறு போன்ற அதிக கிளைசமிக் குறியீடு கொண்ட கார்போஹைட்ரேட்டுகளை அதிகமாக சாப்பிடும்போது கணையம் வந்து அதிக இன்சுலின் வெளியிடும் திறனிலிருந்து மந்தத்தன்மை ஏற்படுது. இதை சரி செஞ்சு இன்சுலின் சுரப்பை மேம்படுத்துறதுக்கு நம்ம வினிகரை பயன்படுத்தலாம். நம்ம சாலட்லாம் செய்கிறப்ப அதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறத வழக்கமாக்கிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் கொஞ்சமாக வெதுவெதுப்பான தண்ணியில் 1 ஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகர் கலந்து நீங்கள் குடிக்கிறது உங்களுக்கு உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆரோக்கியமாக இருக்கலாம். முளைக்கட்டிய பயிறு வகைகளில் ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது. அதோட மாவுச்சத்தும் புரதச்சத்தும் அதிக அளவில் இருக்குது. இதனால நம்மளுக்கு இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுது. இந்த முளைக்கட்டிய பயிரை நம்ம சாப்பாட்டில் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால இன்சுலின் தட்டுப்பாட்டை வந்து குறைக்குது. முளைக்கட்டிய பயிறு வகைகளை வெறுமனை நம்ம சாப்பிடலாம், இல்லைனா சேலட் பண்ணி இல்லைனா ஸ்டீம் பண்ணி அந்த பயிரை வந்து நம்ம சாப்பிட முடியும். சியா விதைகளில் எண்ணற்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து இருக்குது. அந்த வகையில் இன்சுலின் தட்டுப்பாட்டை சீராக்கிறதுக்கும் அதில் அதிகமான நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால குளுக்கோஸோட அளவை குறைச்சி சமன் செய்கிறதுக்கும் பயன்படுது. இதை வந்து நீங்கள் ரெகுலராக காலையில் வந்து ஒரு 1 hour இல்லை ஹோல் நைட் இந்த சியா விதையை தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சோ இல்லை தயிர் கூட நீங்கள் கலந்து இல்லை சேலடில் கலந்து இல்லை ஜூஸ் கூட கலந்து நீங்கள் இந்த சியா விதையை சாப்பிடலாம். ஆனால் இனிப்போ சர்க்கரையோ சேர்க்கக்கூடாது. ரைஸ் கிராக்கர் மற்றும் பாதாம் பட்டர் வந்து கொரியா மற்றும் ஜப்பான் உணவுகளில் பிரபலமானது. தற்போது எல்லா இடத்துலையுமே சூப்பர் மார்க்கெட்டில் இந்த வந்து கிடைக்குது. இது அரிசியால் செய்யப்பட்டது. இதில் கிளைசமிக் குறியீடு வந்து இருக்குது. இதை வந்து நம்ம பாதாம் பட்டரோட இந்த ரைஸ் கிராக்கர் வந்து சேர்த்து சாப்பிட்றதுனால இன்சுலின் தட்டுப்பாட்டை தவிர்க்கலாம்னு டாக்டர்களே சொல்கிறாங்க. நாவல் பழத்தில் கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, வைட்டமின் பி போன்ற தாதுக்கள் வந்து நிறைந்து உள்ளது. நாவல் பழத்தில் உள்ள இரும்பு சத்து ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்க செய்யும். நாவல் பழ கொட்டைகளை பொடியாக செஞ்சு தினசரி சூடான நீரில் கலந்து குடிச்சு வர்றதுனால சர்க்கரை நோயாளிகள் உண்டான பாதிப்புகள் வந்து நீங்கும். சர்க்கரை நோய் கட்டுப்படும். நாவல் கொட்டையை சூரணம் வந்து நீங்கள் சாப்பிட்றதுனால கணையத்தை பலப்படுத்தி அதோட சுரப்பை வந்து சீராக்குது. நாவல் பழ கொட்டையை நீங்கள் வந்து பழம் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை நல்லா வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பரங்கிக்காய் வந்து இனிப்பான உணவுப் பொருள்களாக இருந்தாலும் இதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து குறைவாக இருக்குது. மேலும் பரங்கிக்காயில் உள்ள ஒரு சில நொதிகள் வந்து இன்சுலின் சுரப்பை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கிற உணவுகளை பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இதில் சொன்ன உணவுகளை நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும். பொதுவாக சர்க்கரை நோயாளிகள்கிட்ட கேட்டோம்னா இந்த நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளை எடுக்க மாட்டாங்க, அதிகமாக தண்ணி குடிக்க மாட்டாங்க, கார்போஹைட்ரேட் வெறும் சாதமோ இல்லை ஏதோ வந்து கடமைக்கு சாப்பிட்றோங்கிற மாதிரி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சர்க்கரை நோய் வர்றதுக்கான முழு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பரம்பரையாக வரும். இந்த 2 வகையில் வரும். நீங்கள் வந்து இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்கிற காய்களை எடுத்துக்கோங்க, நிறைய தண்ணி குடிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் போங்க, உங்களோட உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. நான் வந்து சொன்ன தகவல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் பார்த்தாது, நம்மளோட சுற்றி உள்ளவங்களும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.